चतुर्भुजां त्रिनेत्रञ्जां कालघण्टीं जगन्निकां दमष्टकराळपदनां व्याघ्रशर्मपरावृतां केडगं शूलहस्तञ्च कपालण्ठमरुन्धृतां गिङ्गिनीमाल्यायुक्तां भजेत्काळीवरप्रधाम्. வேலைமா நகரிலே பேரிப்பேட்டை என்னும்படியான இந்த இடத்துல காளிகாம்பாள் என்கிற காளியம்மன் திருக்கோயில் பல ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே எழுந்தருளி வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கிறாள். ஆரம்பத்தில் பார்த்தோம் சொன்னால் சிற்பிகள், ஸ்தபதிகள், சிற்பிகள், விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த சிற்பிகள் எந்தெந்த ஊரில் பெரிய ஒரு அரண்மனையோ பெரிய ஒரு கோயில் கட்டுகிறார்களோ அந்த இடத்துல அவங்க வாசம் பண்ணி இருந்து பல ஆண்டுகள் அங்கே இருந்து அந்த கோயில் அரண்மனைகள்லாம் கட்டுவது வழக்கம். அந்த சிற்பிகளுக்கு குலதெய்வமாகிய காளிகம்பாள் என்கிற காமாட்சி, அல்லனா காமாட்சி என்கிற காளிகம்பாள் ஒரு அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்து தான் அவள் வேலையெல்லாம் செய்கிறது வழக்கம். அதில் வேலூர் கோட்டை உள்ளே இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வர ஆலய நிர்மாணம் செய்கின்ற பொழுது இந்த அம்பாளை அந்த ஸ்தபதிகள் வைத்து வழிபாடு சிறிய கோயிலாக அமைத்து வழிபாடு செய்து இருந்தார்கள். அந்த முஸ்லிம்களுடைய ஆதிக்கத்தில் அந்த ஆலயத்தை ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஆலயங்கள், கோட்டைகள் திம்மரெட்டி பொம்மரெட்டி அவர்கள் காலத்தில் சிறப்பாக இருந்தது. பிறகு முஸ்லீம் ஆதிக்கத்தில் எல்லா விக்கிரகத்தையும் உடைக்கிறதாகவும் எடுக்கிறதாகவும் சேதப்படுத்துவதாக இருந்தது. அப்படி அவரவர்கள் ஒவ்வொரு விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போய், இந்த பிள்ளையார் எடுத்திங்கன்னா செய்தாப்பேட்டை கோட்டை தெருவுன்னு ஒரு இடத்துல கோட்டை பிள்ளையாருன்னு இருக்கும். ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்து அவங்க அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டா. ஜலகண்டேஸ்வர மூலவரை கொண்டு போய் சத்வாச்சாரில் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அதுபோல் இந்த உள்ள ஸ்தபதிகள் விஸ்வகர்மாக்கள் என்ன, அப்போ அந்த காலத்தில் இது விஸ்வகர்மாக்களுடைய வீதி. இந்த வீதியில் இந்த அம்பாளை எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி ஒரு சிறிய ஆலயமாக அமைக்கப்பட்டு சுமார் 500-600 ஆண்டுகளுக்கு முன்னே சிறிய ஆலயமாக அமைக்கப்பெற்று வழிபாடு நடந்திருது. பிறகு சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னே விரிவு செய்யப்பட்டு பரிவார மூர்த்திகள்லாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு ஆதாரமான சுமார் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகளுக்கு முன்னே செய்யப்பட்ட கும்பாபிஷேகம், 90 ஆண்டுகள் கூட சொல்லலாம். அந்த 90 ஆண்டுகளுக்கு முன்னே செய்யப்பட்ட கும்பாபிஷேக பத்திரிகையில் இந்த விபரம் இருக்குது. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு சுமார் இந்த அம்பாள் 600 ஆண்டுகளுக்கு முன்னே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் நம்ம விஸ்வகர்ம ஸ்தபதிகள், சிற்பிகள், விஸ்வகர்ம சமூகத்தினர்கள். பிறகு இப்பொழுது அது சுண்ணாம்பினாலையும் செங்கல்லினாலும் கட்டப்பட்டதுனால கோபுரங்கள், ஆலயங்கள்லாம் சிதிலமடைந்திருந்தது. அம்பாளுடைய அனுகிரகத்தினால சமூகத்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாலாலயம் செய்யப்பட்டு கணபதி ஸ்தபதியினால் அருமையான ஒரு கருங்கல் ஆலயம் விநாயகருக்கும் முருகனுக்கும் அம்பாளுக்கும் இங்கே நிர்மாணம் செய்து 7 ஆண்டுகளுக்கு முன்னே கும்பாவை சிறப்பான முறையிலே சமூகத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்தார்கள். இந்த விழா இந்த இடத்துல வேலைமா நகரிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாள்கிட்ட ஸ்ரீசக்கரம் உள்ள ஒரு கோயில்னா அந்த காளிகம்பாள் கோயில் கருங்கல்லில் இருந்தது அந்த காலத்தில். அது கருங்கல்லால் இருந்ததுனால நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதலமாக இருந்தது. இப்போ மகாமேரு பிரதிஷ்டை பண்ணிக்கிற இடத்துல தான் அந்த ஸ்ரீசக்கர கருங்கல் ஸ்ரீசக்கரம் உள்ளே இருக்குது. வேலூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு இந்த நவரத்ன சொல்கிறோமோ இல்லையோ, சென்ட்ரலில் ஒரு கல் இருக்கும். அது மாதிரி மையமான ஒரு விசேஷமான ஒரு ஆலயம், அம்பாள் எதிர்க்க ஸ்ரீசக்கரம் உள்ள ஒரு கோயில் நம்ம காளிகம்பாள் கோயில். நிறைய பேர் வந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இந்த ஆடிவெள்ளி, அதாவது பால்குடம் விழாவானது வருடாவருடம் சிறப்பான முறையில் வருடத்துக்கு ஒரு யாகம் அம்பாளை நோக்கி ஒரு யாகத்தை செய்யப்படுகிறது. லோகக்ஷேமத்தை முன்னிட்டு ஒரு யாகம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான யாகங்களும் நடந்து
இந்த வருஷம் பத்ரகாளி மகாயஜ்ஞம். பத்ரம் என்றால் மங்களம், நன்மைன்னு ஒரு பேர், மங்களம் என்று ஒரு பெயர். இந்த பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்வதனாலையும் யாக யஜ்ஞங்களை செய்து பூஜித்து வழிபடுவதனாலேயும் நமக்கு எல்லா விதமான மங்களத்தையும் நன்மையும் அம்பாள் வாரி கொடுப்பாள் என்பதனால இந்த வருஷம் உலக நன்மையை முன்னிட்டு பத்ரகாளி மகாயஜ்ஞம் என்று சிறப்பான முறையிலே யாக யஜ்ஞாதிகள்லாம் நடந்து மதியம் 12 மணிக்கு மேல் பூர்ணாகுதி மகா பூர்ணாகுதி செய்து அம்பாளுக்கு நவகலசாபிஷேகம், பத்ரகாளி நவாபரண பூஜையும் நடைபெற்றது. அதன் பிறகு கலசாபிஷேகங்கள், அதன் பிறகு சோடச திரவிய அபிஷேகம், அதை தொடர்ந்து 108 குடம் பால் குட அபிஷேகம், தொடர்ந்து 108 இளநீர், அதன் தொடர்ந்து 108 மஞ்சள் நீர். இந்த அம்பாளுக்கு விசேஷமாக என்ன சொல்கிறதுன்னா, நிறைய பால், நிறைய இளநீர், அதாவது நிறைய மஞ்சள் நீர் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். நிறைய சக்கரை பொங்கல், சக்கரான்னத்தை செய்து நிறைய நெய்யை விட்டு அம்பாளுக்கு தழுகை நைவேத்தியம் செய்து பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்து எல்லோருக்கும் விநியோகம் செய்தால் ரொம்ப சிறப்புன்னு உடான பிரீதமானிசாயை நமஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாயாசன்ன பிரியாயை நமஹான்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லப்படும். அதுபோல் விசேஷமான நிறைய திரவியங்களை கொண்டு யாகத்துக்கு சமர்ப்பணம் செய்து அம்பாளுக்கும் நைவேத்தியம் செய்து மத்தியானம் பூர்த்தியானது. இப்பொழுது இரவு 7 மணிக்கு மேலே ஊஞ்சல் சேவை. வருடத்துக்கு என்ன யாகம் செய்கிறோமோ அந்த யாகத்துக்கு ஏற்றவாறு அலங்காரம். சண்டி ஹோமம் செய்கின்ற பொழுது சண்டிகா பரமேஸ்வரி நிற்கிற மாதிரி அலங்காரம். இந்த வேலூரில் இந்த காளிகம்பாள் கோயிலில் இந்தளவு சிறப்பாக ஸ்ரத்தா பக்தியாக இந்த விழா நடக்கிறதுன்னு சொன்னால் அம்பாளுடைய கருணைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நவாபரண பூஜை ஸ்ரீ சக்கரத்துக்கு இங்கே நடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி அன்னாபிஷேகம், அதை தொடர்ந்து வருஷாபிஷேகம், கும்பாபிஷேகான நாளில் வருஷாபிஷேகங்கள், பிரதோஷங்கள், அமாவாசை பூஜைகள், இப்படி எல்லா விதமான விசேஷம் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் எல்லா சுவாமியும் உள்ளே இருக்குது. எல்லா தேவதைகளும் பிரதிஷ்டை பெரியவங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த அம்பாளுடைய வரலாறை வெளியில் தெரியாத நிறைய பேர் இருக்கா, அதை தெரியப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுட்டுருக்கு. இன்னும் தெரியப்படுத்தினா அம்பாளுடைய திருவருளை எல்லோரும் அடைந்து சேவமாக இருப்பார்கள். அதனால் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு அம்பாள் நம்முடைய காளிகம்பாள். இந்த சொரூபத்தை பார்க்குற போது பல இடத்துல காளிகம்பாள்னா காளின்னா ஏதோ ஒரு உக்கிரகமாக சூலம் கத்தி கடாரி கோரப்பெல்லு விரிந்த முடையின்னு இருக்கும். ஆனால் இந்த அம்பாள் அப்படி இல்லை, ராஜராஜேஸ்வரி அம்சம், அங்குஷபாசத்தோடு அழகாக ஸ்ரீ சக்கரத்தில் உட்காண்டிருக்கா. அதனால் இந்த அம்பாளை வந்து வழிபாடு செய்தோமே என்ன எல்லா விதமான நன்மைகளை நமக்கு வாரி வாரி அந்த அம்பாள் வழங்குவாள் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது 7 மணிக்கு மேலே ஊஞ்சல் சேவை மகா தீபாராதனை நடக்க இருக்கிறது. இந்த 3ஆம் ஆண்டு இந்த 3வது வெள்ளி, ஒவ்வொரு ஆடி மாதம் 3ஆம் வெள்ளியை இந்த சிறப்பான பால்குட விழாவை சிறப்பான முறையில் நடத்தக்கூடியவர் வேலூர் விஸ்வகர நற்பணி இயக்கம் என்று சொல்லக்கூடிய சமூகத்த நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அழகாக இதை எடுத்து செய்திருக்கிறார்கள். கிட்ட சுமார் 1 மாத காலமாக வேலைகளை செய்து இந்த விழா இந்த சிறப்பமாக இருக்குதுன்னு சொன்னால் 1 மாதமாக இதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஆலோசித்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அப்பேற்பட்ட அற்புதமான இந்த காளிகம்பாளை எல்லோரும் வழிபாடு செய்து அந்த அம்பாளுடைய திருவருள் எல்லோரும் அடைய வேணுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சிம்மவாகனாய் வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ காளி பிரச்சோதயாத். யா தேவி சர்வபூதேஷு சாந்திரூபேண சமஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ.